இனிமே நீங்க நினைச்சுக்குவீங்க, அப்பா திருவிளையாடல் பாணத்துல பரஞ்சோதி முனிவர் அருளிய பாட்டை தான் இத்தனை நாள் நாம பாடி இருக்கிறோம். பெரிய பாக்கியம். குருவருளும் இந்த தட்சிணாமூர்த்தி குருவருளும் தட்சிணாமூர்த்தி ஆகிய திருவருளும் நமக்கு இனிமே கன்ஃபார்மா கிடைக்கும். எப்போ? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். கல்லாளின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். அற்புதமான பாட்டுங்க. சில பேருக்கு பொருள் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாம இருக்கும். தட்சிணாமூர்த்தி சுத்தி 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் சில இடத்துக்கு வகுப்பு போனா சில பேர் கேட்பாங்க, எத்தனை பேர் வந்திருந்தாங்க? 4 கோடி பேர் வந்திருந்தாங்க. 4 கோடியா? ஆமாங்க. அந்த கோடியில் ஒருத்தர், அந்த கோடியில் ஒருத்தர், இந்த கோடியில் ஒருத்தர், இந்த கோடியில் ஒருத்தர். 4 கோடி கட்டுதானே? அது மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு பின்னாடியே 4 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பரவாயில்ல, நமக்கு இங்க பாருங்க 300-400 பேர் இருக்கிறாங்க. அப்பா ரொம்ப சந்தோஷம். அப்ப நம்ம தட்சிணாமூர்த்தியோட பெரிய ஆள் இருக்குதப்பா. காரணம் இருக்குது. ஏன் 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க? அவங்க தான் தகுதி உடையவர்கள். 4 லட்சம் பேர் பாட கேட்டாலும் அதுல எத்தனை பேர் தேர்வாங்க? நல்லவங்க 4 பேர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர், மெய்கண்டார், அருளந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம். பாருங்களேன், அப்படிதான். அதனாலதான் இவரு 4 பேர் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். எனக்கு அதாவதுங்க, ஒரு நல்ல ஆசிரியருக்கு 4000 மாணவர் தேவையில்லை. ஆசிரியர் சொன்னதை சொன்னபடி சொன்னவாறு புரிந்து கொண்டு சொன்னவாறு நடக்கிற 4 மாணவர்கள் இருந்தா அதுதான் அந்த ஆசிரியருக்கு பெருமை. அப்படிப்பட்ட நல்லாசிரியராக விளங்கக்கூடியவர் நம்முடைய தென்முக பரமன் என்று சொல்லப்படக்கூடிய தட்சிணாமூர்த்திகள். ஆலமர் செல்வர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர். கல்லாளின் புடையமர்ந்து, நல்லா பாருங்க, இப்ப தெரியும் ஏன் அந்த 4 பேர் அங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு. அந்த 4 பேர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள். இங்க 5 நாளும் பாடம் கேட்டவங்கன்னு அர்த்தம். சில பேர் ஒரு நாள் வருவாங்க, சில பேர் 2வது நாள் வரமாட்டாங்க, 3வது நாள் வருவாங்க, 4வது நாள் வரமாட்டாங்க. நல்லா அது பாருங்க, கேள்வி வல்லார்கள் அந்த வார்த்தையை நம்ம ஏன்னா